பயிர்க்கடன் தள்ளுபடி, வறட்சி நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தமிழக விவசாயிகள் 22வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஒரு நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயாக்கடு தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்ற கிளை இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கருத்தை பதிவு செய்வதற்காக விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த திரு சேதுராமன் நமது தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகள் பெற்ற கடன், குறிப்பா சிறு குறு விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டு இருக்கிறது. விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. நேற்றைக்கு கூட தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இந்த உத்தரவு வெளியாகி இருக்கிறது. இந்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமா தான் நம்ம இதை பாக்குறோம். குறிப்பா நீதிமன்றங்கள் சமீப காலமா சீமை கருவேலன் தொடங்கி இன்றைய வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த அறிவிப்புகள் அப்படின்றது சாதாரண பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கு. குறிப்பா இன்றைக்கு விவசாயிகளுக்கு இந்த 140 வருடம் காலம் இல்லாத ஒரு பெரிய வறட்சியை தமிழகம் சந்திச்சிட்டு இருக்கு. மிகப்பெரிய இழப்புகள் விவசாயிகள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இந்த தீர்ப்பு நீதிமன்றத்தால் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அப்படின்றது வரவேற்க தகுந்த ஒரு அம்சமா விவசாயிகள் சார்பா நம்ம பாக்குறோம். குறிப்பா இதுலயும் என்ன நம்ம ஒரு கொஞ்சம் பாதி அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியா தான் பார்க்க வேண்டிய அம்சம் இருக்கு. என்னன்னா, கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கி இருக்கக்கூடிய கடன்களும் பயிர்க்கடனும் நகை கடனும் தள்ளுபடி அப்படின்ற ஒரு செய்தி. ஆனா இன்னைக்கு பெருவாரியான விவசாயிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல தான் இந்த கடன்களை வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்றைக்கு ஏற்கனவே இந்த போராட்டம் 22 நாளா டெல்லி நடக்கக்கூடிய போராட்டம் அப்படின்றது அதை மையப்படுத்தி மத்திய அரசை வலியுறுத்தி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல வாங்கி இருக்கக்கூடிய கடன்களை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் அந்த போராட்டம் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. மத்திய அரசு இதுல கொஞ்சம் தங்களுடைய நிலையிலிருந்து இறங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலையை யதார்த்தத்தை பார்க்கணும். இது எந்த வழிவகுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் அப்படின்றது ஆண்டுக்காண்டு அதற்கான செலவுகளை செஞ்சு அதுல வருமானம் மட்டுமே இருந்தாதான் அடுத்த வருஷத்துக்கு அந்த விவசாயத்தை தொடரக்கூடிய சூழல்ல விவசாயிகளுக்கு ஒரு ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இது தொடர்ந்து இந்த மாதிரியான கடன்கள் தள்ளுபடின்றது விவசாயிகளை தொடர்ந்து விவசாயத்துல தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம அடிப்படையா பார்க்கக்கூடிய அம்சமா இருக்கு. அந்த அடிப்படையில மத்திய அரசு இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பாத்தீங்கன்னா, இப்ப மாநிலத்துல இருக்கக்கூடிய கூட்டுறவு விவசாய வங்கிகளுக்கு மட்டும் இந்த கடனை தள்ளுபடின்றது மாறி மத்திய அரசும் இதற்கான ஒரு உறுதியான ஒரு இறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல வாங்கப்பட்ட கடன்களையும் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கு விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. கண்டிப்பா இதை ஏதோ இந்த விவசாயிகள் தொடர்ந்து இந்த கடன் வாங்குறது அதை ரத்து செய்யணும்னு எதிர்பார்ப்போடெல்லாம் கிடையாது. இது அடுத்த கட்டத்துக்கு விவசாயிகளை தங்களுடைய வாழ்நிலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அம்சமா நம்ம பாக்குறோம். இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு, குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழகத்துல கடந்த ஆண்டுகள்ல ஏற்பட்டக்கூடிய வரலாறு காணாத மரணங்கள், விவசாய மரணங்கள் அப்படின்றது இது மாதிரியான அம்சங்கள் தவிர்க்கும் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். விவசாயிகளுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துல கொண்டு போறதுக்கான ஒரு வழிவகை செய்யும் அப்படின்ற அடிப்படையில தான் நம்ம இதை வரவேற்கிறோம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்லையும் இந்த வாங்கிய கடன் விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்யணும் அப்படின்றதான் நம்முடைய எதிர்பார்ப்பு.